ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கறி அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். நம்ம கடையில் கறி அடுப்பு தான் எப்போயுமே டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம புதினா, மல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கிட்டோம். அது கூட வெங்காயம், அதாவது பல்லாரி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு பெரிய தேக்ஸா வந்து வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 5 கிலோ கோழிக்கறி, 5 கிலோ அரிசி, சீரக சம்பா அரிசி, இது ரெண்டுமே சேர்த்து போட்டு நம்ம பிரியாணி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோழி வந்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வந்து ஊற போட்டுக்கணும். இல்லை ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 லிட்ரு கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். பட்டை கிராம்பு வந்து ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கேன். கல்பாசி வந்து ஒரு 25 கிராம். அது கூட ஒரு 6 பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலை சேர்த்துருக்கேன். ஒரு 10 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக இருக்கும், ஒரு 10 வெங்காயம் பல்லாரி வெங்காயம் வந்து நம்ம வெட்டி நல்லா நைஸாக வெட்டி உள்ளே போட்டுக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து பாதி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 6 பச்சை மிளகா இல்லை ஒரு 8 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். நான் வந்து மீடியமாக ஒரு 7 போட்டிருக்கேன். இது மீடியமாக இருக்கும். ஓகே, ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு, புதினாவும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, இந்த மல்லி புதினா எல்லாமே இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி ஏன் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த பிரியாணியில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். தக்காளி தனியாக நம்ம எடுத்து போடாமல் தனியாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். அதனால தான் அரைச்சி போட்டிருக்கோம். அது கூட பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மிளகாப்பொடி, தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு 200 கிராம் இல்லைன்னா 250 கிராம் இஞ்சி போட்டால் கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறது லேசாக எசன்ஸ் வந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, உப்பு நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கழுவி வச்ச கோழியை வந்து உள்ளே போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அப்போ தான் மசாலா வந்து ஃபுல்லாக ஒன்றா சேரும். ஓகே, நல்லா கோழி வந்து கிண்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தண்ணி ஊற்றி அந்த அளவான 1க்கு 2 தண்ணி வைக்கலாம், சரிங்களா? 1க்கு 2 தண்ணி வைக்கும்போது இப்போ 5 கிலோ பிரியாணிக்கு வந்து 20 கப் வைக்கணும். நம்ம 20 வைக்க தேவையில்லை, ஒரு 2 காசு கம்மியாக 2 லிட்டர் கம்மியாக வச்சா தான் அரிசி கூட போகும்போது அந்த தம்முக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியெல்லாம் நல்லா கழுவி கொட்டியாச்சு. அரிசி வந்து 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 3/4 மணி நேரம் ஊறினா போதும், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் கரெக்டாக ஊறி இருக்குது. இங்கே நல்லா அந்த சட்டியில் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்குது. 5 கிலோ கறிக்கு 5 கிலோ பிரியாணி அரிசி போட்டுறப்ப இந்த டேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக வந்துருக்கு இந்த சட்டியில். இந்த தண்ணியெல்லாம் வற்றினோன்னா என்ன செய்யணும், அப்படியே இறக்கி வச்சு தம் போட்டுடலாம். இது ஃபுல்லாக இருக்கிறதுனால அப்படியே தட்டை வச்சு தம் போட்டோம் அப்படின்னா மேலே இருக்க சோறு ஃபுல்லாக கருகிரும். அதனால் பார்த்திங்கன்னா 2 இலையை போட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து கங்கு அள்ளி போட்டுக்கலாம். கங்கு வந்து கொஞ்சம் நிறையவே அள்ளி போட்டால் தான் தம் வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். ஓகே, சூப்பராக தம் போட்டாச்சு. ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருந்துச்சு. எடுத்துட்டு கிண்டி விட்டுட்டு பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். ஓகே, இது வந்து மேலே வந்து கொஞ்சம் பதமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தண்ணியோடு இறக்கணும் இல்லையா, கொஞ்சம் பதமாக இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தம்மாயிருந்துச்சு.
சூப்பராக இருந்துச்சு, உடஞ்சி நல்லா வந்துச்சு. சிக்கனுக்குமே எல்லாமே நல்லா வெந்து தரமாக இருந்துச்சு. இந்த பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.